வந்துடுச்சு, குக்கு குக்கு கதை சொல்ல வந்துடுச்சு. சிரிப்போடு சந்தோஷமா நல்ல பழக்கம் கத்துக்கலாம். பறவை விலங்கு நண்பர்களோடு குட்டி குக்கு உலகம் போகலாம். கதை ஆரம்பம் இப்போ தானா, குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. பறவை குக்கு சொல்றத கேளு, நண்பர்களோட கதை பாரு. குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. அமைதியான ஒரு காட்டில் குக்கு ஒரு அழகான காட்சியை கவனிச்சுச்சு. ஒரு காகம், ஒரு எலி, ஒரு ஆமை, ஒரு மான், 4 நல்ல நண்பர்கள். ஒவ்வொரு நாளும் ஒரே இடத்தில் சேர்ந்து கதை பேசுவாங்க, சிரிச்சுக்குவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு நாள் மான் வரல. எங்க போச்சுன்னு நண்பர்கள் கவலைப்பட்டாங்க. காகம் மேல பறந்துச்சு, காட்ட முழுக்க தேடிச்சு. அப்போ அது பார்த்தது, மான் ஒரு வேட்டைக்காரன் வலையில் சிக்கிக்கிட்டு இருந்தது. காகம் உடனே திரும்பி வந்துச்சு. நம்ம நண்பன் கஷ்டத்துல இருக்கான்னு சொன்னுச்சு. எலி சொன்னது, நான் வலைய கடிச்சு காப்பாத்துறேன். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே போனாங்க. எலி வேகமா வலைய கடிச்சுச்சு. மான் விடுதலையாச்சு. ஆனா அதே நேரத்துல வேட்டைக்காரன் திரும்பி வந்துட்டான். ஆமை மெதுவா நடக்குது, அவன் அதை பிடிச்சுக்கிட்டான். மீண்டும் நண்பர்கள் யோசிச்சாங்க. இந்த முறை மான் தரையில் படுத்துக்கிட்டது, இறந்த மாதிரி நடிச்சது. காகம் மான் மேல உட்கார்ந்து அத கொத்துற மாதிரி நடிச்சது. வேட்டைக்காரன் நடிச்சான், ஆஹா இது செத்து போச்சு. அவன் வலைய கீழே போட்டான். அந்த நேரத்துல எலி வேகமா வந்து வலைய கடிச்சுச்சு. ஆமை தப்பிச்சுச்சு. மான் எழுந்து ஓடிச்சு. காகம் பறந்துச்சு. எலி ஓடி மறைந்துச்சு. வேட்டைக்காரன் அதிர்ச்சியா நின்னான். அந்த மாலை குக்கு இதையெல்லாம் பார்த்து ஆந்தையிடம் பறந்துச்சு. அந்த இரவு ஆந்தை அன்போடு சொன்னுச்சு, நல்ல நண்பர்கள் கஷ்ட நேரத்துல தான் தெரியும். ஒன்றுபட்டு இருந்தா எந்த ஆபத்தையும் ஜெயிக்கலாம். அந்த கதையும் புத்தகத்துல சேர்ந்துச்சு. இதுதான் இன்றைய குட்டி குக்கு கதை. உங்க நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பை.